எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. அது சின்ன பசங்க செருப்பால் அடிப்பானு கேட்டாங்க. நான் இனிமேல் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி எடுத்து ஏண்டா வெட்ட காரணமே கிடையாது. கஞ்சா போதை, அந்த போதைக்கு அவன் இன்னைக்கு ஊருகா. திருட்டு வண்டியிலே வந்தா திருட்டு குடும்பண்டா, இவனுங்கெல்லாம் நம்புனா நாம ஏமாந்து போவோண்டா. ஆனா இவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லி வச்சுடுங்களேன். திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்களான்னு சொல்லிட்டு படிச்சவன் சொன்னான், படிக்காதவன் சொன்னான், அனுபவம் போட்டவன் சொன்னான், வயசானவன் சொன்னான், எல்லாரும் சொன்னோம். காலில் விடாத குறையா கஞ்சுட்டு ஓட்டு போடாதீங்களா, ஓட்டு போடாதீங்களா, ஓட்டு போடாதீங்கன்ட்டு. அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. நான் திமுகவிற்கு தான் ஓட்டு போடுவேன். ஓட்டு போட்டீங்க. டாஸ்மாக் போதை, ஆன்ஸு, புல்லீஃபு, கஞ்சால வந்து கொடி கட்டி பறக்குது. ஒருவேளை கடத்தலின் தலைநகரம் தமிழ்நாடு ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. கஞ்சா கடத்தல் இந்த மாதிரி கடத்தலுக்கு வந்து தலைநகரம் தமிழ்நாடு ஆகிறதுக்கு வந்து ரொம்ப தூரம் இல்லைன்னு பொதுமக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நேற்று திருத்தணில பாருங்க, ட்ரெயின்ல வர்ற ஒருத்தனை வந்து வெட்டுறானுங்க. வெளிமாநில வாலிபர் ஒருத்தரை. ஏன்டா வெட்டுறா? வெட்டுறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. போதை, கஞ்சா போதை, சின்ன பசங்க 17 வயசுக்குள்ள பசங்க, படிக்கிற பசங்க, அவனுக்கு வெட்டுறானுங்க. காரணம் என்னன்னா, இந்த திமுக அரசால வந்து பாத்தீங்கன்னா கஞ்சா வியாபாரிகள் கட்டுப்படுத்த முடியல. இரும்புக்காரன்னு சொல்லிட்டு சும்மா கதை மட்டும் விட்டு அலைஞ்சாரு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது. சின்ன பசங்க கேட்ட செருப்பால் அடிப்பாங்க போல இருக்கு. இனிமேல்ட்டு எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது ஆச்சுன்னு சொன்னா எந்த ஒரு இதையும் கட்டுக்குள்ள வைக்கவே முடியல. ஆனா என்ன ஊர் ஊரா போய் மீட்டிங் போட்டு வெல்லும் பெண்கள் தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம், இதோட வேற என்னையா கேவலம் இருக்க போகுது தலைகுனியறதுக்கு. அமைதியா வந்தவனை அவனுக்கு போதைக்காண்டி அவன் வெட்டியிருக்காங்க. அவன் போதைக்கு அவன் ஊருக்கு ஆயிருக்கான். ஏன்னா திமுக ஓட்டு போட்டு இந்த 200 ஆசைப்பட்டு ஓட்டு போட்டீங்களோ, இல்ல வேற எதுக்கு ஆசைப்பட்டு ஓட்டு போட்டீங்களோ, இல்ல இந்த சிறுபான்மை பாதுகாவலன் நடிக்கிறாங்களா அதை நம்பி ஓட்டு போட்டீங்களேன்னு தெரியல. அந்த ட்ரெயின்ல வந்தவன் சிறுபான்மையாக இருந்தாலும் வெட்டப்பட்டு தான் செஞ்சிருப்பாங்க. அவனுக்கு விட்டு போயிருப்பானுங்களா போதையில? வந்தது நீயா இருந்தாலும் வெட்டியிருப்பான், நானா இருந்தாலும் வெட்டியிருப்பான், எவனா இருந்தாலும் வெட்டியிருப்பான் அவன். காரணம் என்ன? நீங்க போட்ட ஒரே ஒரு ஓட்டு தான். யாரை தேர்ந்தெடுக்கிறோங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அந்த இதை விஷயத்துல கோட்டை விட்டோம்னா இப்படிதான் நடக்கும். இதுல வெல்லும் பெண்கள் வேற. அந்த பிள்ளைய பத்த அம்மா வந்து அழுதுட்டு இருக்கும் உட்காந்துட்டு. அந்த பிள்ளைய பத்த அம்மா நினைச்சிருக்குமா நம்ம பிள்ளை இப்படி கஞ்சா அடிமையாவான் அப்படின்ட்டு? எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆனா இதை பற்றி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம, கொஞ்சம் கூட கவலையே இல்லாம ஊர் ஊரா போயிட்டு வெல்லும் பெண்கள், சிறுபான்மை காவலன் போர்வீட்டி மேல போத்திக்கிறது. நான் மறுபடியும் அதான் சொல்றேன், வெற்றவனுக்கு வந்து நீங்க அடுத்த முறை விழுந்த 2.1 நினைச்சால பயமா இருக்கும் சொல்றது பார்க்கும்போது. இன்னொரு பெரிய அரக்கம் வந்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை தப்பித்தவரை சிறுபான்மை பாதுகாவலை நம்பி ஓட்டு போட்டாலும் சரி, இல்ல பெரும்பான்மை பாதுகாவலை நம்பி ஓட்டு போட்டாலும் சரி, பாதிக்கப்படுவது நீங்களா தான் இருப்பீங்க. உங்களால இந்த மாதிரி அப்பாவிகளும் வெட்டு போடுறாங்க. அங்க வெட்டுப்பட்டது ஏதோ ஒரு அப்பாவி நினைச்சிட்டு போறதை விட உங்க பிள்ளையா இருந்தா என்ன செய்ய போறீங்க, இல்ல வெட்டின உங்க பிள்ளையா இருந்தா உங்க நிலைமை என்ன, அதை யோசித்து பார்த்து அடுத்த முறை ஓட்டு போடும்போது யோசிங்க.